ச்சே, வர வர இந்த வீட்ல எனக்கு பிரைவசியே போயிடுச்சு. ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. பாஸ் அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க பாஸ். நீங்க கேட்ட மாதிரியே பாருங்க, சிக்கன் தந்தூரி, ஆ, மட்டன் பிரியாணி, ஆனா அதுல பாருங்க முழு கோழி அறுத்து வச்சிருக்கு. எல்லாம் ரெடியா இருக்கு. பாஸ் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சாப்பிட போறீங்கன்னா சிக்கன் தந்தூரி சாப்பிட போறீங்க. ஓகே? இந்தாங்க பாஸ். இது எதுக்குன்னா ட்ரெஸ் சிந்திர கூடாதுல. சரி சரி சரி. பாஸ் என்ன என்ன பாஸ் நீங்க போய் இப்படி கையில போய் எடுத்து சாப்பிடலாமா? அதுக்காக தானே உங்களுக்கு ஸ்பூனு ஸ்போர்க் எல்லாம் வச்சிருக்கேன். அதுல எடுத்து சாப்பிடுங்க. இதுல எப்படி சாப்பிடுறது? இதுலயா? அதேதான் பாஸ். It is very easy boss. நீங்க இப்படி சாப்பிட கூடாது. நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதை இப்படி புடிச்சுக்கிட்டு நல்லா கத்தியால கட் பண்ணா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்படி எடுத்து ஆஹா, இப்படிதான் சாப்பிடணும் பாஸ். ஓகே ஓகே. பாஸ் அப்படி இல்ல பாஸ், தாங்க. என்ன இப்படி திங்கிறா? ஏய் இப்படி திங்கிற என்ன நீ? பாதி கோழி நீயே தின்னுட்டா? இங்க பாரு, இதெல்லாம் கை வைக்காத. உனதான் தனியா வாங்கிருக்கல, அத போய் கொட்டிக்க. போகுறல நீ என்ன என்னைய பாத்துட்டு இருக்க? இது வேற. கத்தி வேற கத்தி. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. முதல்ல இத பண்ணிருக்கலாம்ல. எதுக்கு இந்த தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் எல்லாம்? சரி விடு, மறுபடியும் அதாவது மாமா சண்டைக்கு வந்துட போறாரு. என்ன டேஸ்ட்? கார்த்தி, ஹாஸ்பிட்டல் மேட்டர் இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது தெரியாம சமாளிச்சலாம்ல. ஆமா ஆமா, எதுக்கு தேவையில்லாம சொல்லிக்கிட்டு? இதை நமக்குள்ளே பாத்துக்கலாம். சரியா? சரி வா. என்ன இங்க பெரிய மீட்டிங்கே நடக்குது போல இருக்கு. உங்களுக்காக தான் கார்த்தி வெயிட்டிங். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம்? கார்த்தி, டைனிங் டேபிள்ல என்ன நடந்தது தெரியுமா? அது வேண்டாம் கலை, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? திடீர்னு
இடையில சின்ன மாமா வந்தா கோவப்பட போறாரு. படட்டும். இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் என்ன நடந்தது தானே சொல்ல போறேன். ஏதோ நடக்காதத நான் நடந்த மாதிரி சொல்ற மாதிரி பேசுற நீ. அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. டைனிங் டேபிள்ல வழக்கமா நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். ஆனா நம்ம வீட்ல கூத்தெல்லாம் நடந்துச்சு. அதுல பாஸுக்கு வேற எவ்வளவு பெரிய வரவேற்பு தெரியுமா? பாஸா? அது யாரு? அதுதான் நாங்களும் கேட்டோம். என் வீட்டுக்காரர் தான் பாஸா. அந்த அக்ஷயா சொல்றாங்க. இது வேறயா? சொல்ல மறந்துட்டேன் சார், இப்ப சாப்பிட வந்துருவாரு. நீங்க ஏதாவது சாப்பிடுறேன்ட்டு பழைய பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சிடாதீங்க. அப்புறம் கிருமி இருந்தா பாஸ் அட்டாக் பண்ணிடும். இல்லங்க பாஸ், இது எதுக்குன்னா ட்ரெஸ்ல சிந்திர கூடாதுல. சரி சரி. இதுல சிரிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? ஐயோ அண்ணி, இந்த கூத்தெல்லாம் உங்களுக்கு புரியாது. நாங்க பக்கத்துல இல்லாம போயிட்டோமே. அதோட விட்டாரா, அந்த 4 ஸ்பூன் எடுத்து குத்தி சாப்பிட போனாரு. அந்த சிக்கன் பறந்துச்சு பாரு. அப்படியே சல்லனி இந்த பக்கமா அந்த பக்கமா பறக்குது. இப்படி குத்துறாரு அங்க போகுது, அப்படி குத்துறாரு இங்க போகுது. அப்புறம் இல்ல அந்த அக்ஷயா இல்ல, பாஸ் பாஸ் இருங்க பாஸ், நான் உங்களுக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க பாரு ஒரு கூத்து. இப்படி கட் பண்ணுங்க, அப்படி கட் பண்ணுங்க, அத குத்தி இப்படி சாப்பிடுங்க. ஐயோ அம்மா, வயிறு வலிக்குது அண்ணி. இப்படி சிரிச்சு சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு பேர் தான் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிறதுன்னு சொல்றதா? அதேதான். இன்னும் என்னெல்லாம் கூத்து பண்ணாரு தெரியுமா? கடைசியில கையிலேயே எடுத்து ஸ்டாப் இட். எவா அவ? இப்படி எல்லாம் சத்தம் போட்டீங்கன்னா என்ன பண்றது? எங்க பாஸ்க்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அம்மா நல்லா எடுத்து சொல்லுமா. நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் இந்த வீட்டுக்குள்ள இருக்கன்ற நினைப்பு யாருக்காவது இருக்கா? எவ்வளவு பிசினஸ் கால் வந்துட்டு இருக்கு. இப்படி டிஸ்டர்ப் பண்ணா எப்படி என்னால பிசினஸ் பண்ண முடியும்? அப்படி சத்தம் போடுறதா ஒரு ரூமுக்குள்ள போய் சத்தம் போட சொல்லு, இல்ல வெளில போய் சத்தம் போட சொல்லு. ஐயோ ஓகே பாஸ், புரிஞ்சிருச்சு பாஸ். அந்த பயம் இருக்கணும். ஐயோ அண்ணன் இதெல்லாம் நிஜம் வேற நம்புதா? ஹலோ, யார் பேசுறீங்க? பாஸ் 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 இருங்க பாஸ். ஒரு நிமிஷம். என்ன இப்படியா பேசுறது? ஹலோ, நான் மருது பேசுறேன்னு ஸ்டைலா ஹாய் திஸ் இஸ் மருது ஹூ ஸ்பீக்கிங் கேட்கணும். என்னது? ஹூ ஸ்பீக்கிங்? ஊசியா? ஊசி பாத்து போன் பாத்து. போன விட்டா எடுத்து சிக்கன் சாப்பிட போறாரு உங்க பாஸ். பாத்துல நீ பிஏ தானே, எப்படி வெறுப்பேத்துறாங்க? இதெல்லாம் கேட்க மாட்டியா? Yes. No, sir. No, sir. Yes. Yeah. Okay, sir. Okay. Sir, இங்கிலீஷ்ல அண்ணனு தெரிஞ்ச 3 வார்த்தையை திருப்பி சொல்றாரு. இவன் என்னடான்னா இங்கிலீஷ்ல பேசுங்கிறான். ஐயோ சார், இங்க பாருங்க, இந்த துண்டுத்துக்கட பிசினஸ்லாம் நான் பண்ண மாட்டேன் சார். வேணா ஒண்ணு பண்ணுங்க, என் பிஏ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட தரேன், அவங்கள்ட்ட டீல் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு நிமிஷம். கொடுங்க பாஸ். இங்கிலீஷ். ஹலோ, சாரோட பிஏ தான் நானு. சொல்லுங்க சார். நாங்கெல்லாம் அப்பவே அப்படி, இப்ப எப்படி? சொல்லுங்க சார். ஊர் உலகத்துல இப்படி ஒரு பிசினஸ் மேன நான் பார்த்ததே கிடையாது. எந்த போன் வந்தாலும் எனக்கு இந்த பிசினஸ் வேணாங்கிறாரு. அப்போ எந்த பிசினஸ் பண்ணி தான் காசு சம்பாதிக்க போறாரோ? நிறுத்து போதும், சத்தியமா என்னால முடியல.
ஸ்வேதா, என்னத்த? நீ தூக்கம் வராம ரொம்ப நேரமா அலைஞ்சிட்டு இருக்கத பார்த்தேன். வெந்நீர்ல லெமன் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இத குடிச்சா நல்லா தூக்கம் வரும். இந்தா. நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். என்ன பலமான யோசனையா இருக்கு? வேற எதை பத்தி யோசிக்க போறேன் அத்தை? இந்த கதையில வருமே, உடம்பு ஒரு பக்கம் உயிர் ஒரு பக்கம்னு. எனக்கு அந்த மாதிரி உடம்பு இங்க இருந்தாலும் யோசனையெல்லாம் என்னமோ பெரிய வீட்டை சுத்தி சுத்தி தான் வருது. நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் ஸ்வேதா. சொல்லுங்க அத்தை. இல்ல, உன் அறிவுக்கும் அழகுக்கும் நீ எங்கேயோ இருந்திருக்க வேண்டியவ. ஆனா இன்னைக்கு நீ படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம்? இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மத்தியானம் நீ ஜெயிச்சப்ப நான் கூட உன்னால முடியும்னு தான் சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் ஆறாமரை யோசிச்சு பார்த்தா எனக்கே சில விஷயங்கள் குழப்பமா தான் இருக்கு ஸ்வேதா. என்ன அத்தை? இதுல குழம்புற அளவுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு, முத்தரசன் நான் தூக்கி வளர்த்த பையன். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் எப்பவுமே நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், அது இதுன்னு வெட்டி வீராப்பு பேசிட்டு இருக்கிறவன். அதுவும் இப்ப அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, மனைவி குழந்தைங்கன்னு பக்காவா அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவன் ஒரு நல்ல வாழ்க்கைய விட்டுட்டு உன் பக்கம் வருவான்னு நீ நம்புறது வீணான நம்பிக்கையோன்னு எனக்கு தோணுது. என்னத்த சொல்றீங்க? இல்ல ஸ்வேதா, எனக்கு தோன்றதான் நான் சொல்றேன். என்னதான் திருத்தணிகை உன் கையில இருந்தாலும் இந்த விஷயத்துல முத்தரசனோட மன உறுதி கொலையுமான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்ன ஸ்வேதா இது? சாரி சாரி அத்தை, சாரி. ஏதோ ஏதோ ஒரு கோவத்துல என்னையே அறியாம இதை நான் பண்ணிட்டேன். சாரி. எனக்கு சில விஷயங்களை நான் தோத்துருவேன்னு சொன்னா அதை காது கொடுத்து கேட்குற மனநிலையில நான் இல்லை அத்தை. இப்போ நான் எப்பவுமே அப்படிதான். உங்களுக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியும்ல. மத்தியானம் கூட நீங்க பாத்தீங்களே என்னோட வெறியையும் வேகத்தையும். தோத்தாலே எனக்கு புது வேகம் வந்துரும். அந்த உத்வேகத்துல எல்லாத்துலயும் நான் ஜெயிச்சு வந்துருவேன். எந்த விஷயத்திலயும் நடக்கும். நீங்க என்னமோ நினைக்கிறீங்க, நான் ஏதோ ஒரு வேகத்திலயும் வெறியிலையும் செய்யற, எதை பத்தியும் யோசிக்காம நடந்துட்டு இருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நிச்சயமா முன்கூட்டியே இதை பண்ணா என்ன நடக்கும், அதை பண்ணா என்ன நடக்கும்னு 1000 விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா என்னோட கடைசி துருப்பு சீட்டுன்னு ஒன்னே ஒன்னு இருக்கு. என்ன ஸ்வேதா அது? இந்த விஷயத்துல கடவுளே கைவிட்டாலும் என்ன கைவிடாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஊர் மக்கள் தான். இந்த ஊர் மக்கள் கண்டிப்பா இந்த விஷயத்துல எனக்கு உதவி செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படி? நான் 1000 பொய் சொன்னாலும் என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு உண்மை என்னன்னு தெரியுமா? திருத்தணிகை முத்தரச மாமாவோட குழந்தை தான். அவன் தான் உண்மையான வாரிசுங்கிறது தான். அத அந்த கடவுளே வந்தாலும் மாத்த முடியாது. அத நம்புறீங்கல்ல? ஆமா, நான் சொல்ற அந்த உண்மைதான் ஊர்க்காரங்களை அசைச்சு பார்க்க போகுது. ஊர்க்காரங்களை முத்தரச மாமாவுக்கு எதிரா தூண்டி விடுவேன். கோயில்ல வச்சு திருத்தணிகை யாருக்கு பிறந்த குழந்தைன்னு நிரூபிக்க முத்தரச மாமாவை சத்தியம் பண்ண சொல்லுவேன். அப்ப என்ன நடக்கும்? அந்த சத்தியத்தின் மூலமா முத்தரச மாமாவுக்கு பிறந்த குழந்தைதான் திருத்தணிகைன்னு சாமி காமிச்சு கொடுக்கும். அப்போ திருத்தணிகையோட அம்மா யாரு? நான் தானே. எனக்கு நான் எதிர்பார்க்கிற அங்கீகாரம் இந்த விஷயத்து மூலமா கிடைச்சிடும். அதான் அதுக்குதான் ஊர்க்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் அந்த அங்கீகாரம் கிடைச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிடுவேன். அத்தை, உங்களுக்கே தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி வெண்ணிலாவோட மனநிலைமை என்னன்னு. முத்தரச மாமா என்னதான் விரும்பினாரு, கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் இருந்தார். அவ 1000 ஆசை வச்சிருந்தாலும் கடைசியா அவ அந்த வீட்டுல முத்தரச மாமா குழந்தைங்களை பாத்துக்கிட்டு வேலைக்காரியா இருந்தா கூட போதும்னு நினைச்சா. இப்போ கிடைச்சிருக்கிற வாழ்க்கை அவ எதிர்பார்க்காம கிடைச்சிருக்கிற போனஸ். அதனால
அவ மனசுல மறுபடியும் வேலைக்காரியா இருந்தா போதுங்கிற எண்ணத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்க போறேன். அது நான் பக்கத்துல இருந்தாதான் நடக்கும். அந்த வீட்டுக்கு ராணி ஆகணும்னு நினைச்சது நான், வேலைக்காரி ஆகணும்னு நினைச்சது அவ. அதை நடத்தி காட்டணுங்கிற வெறி எனக்குள்ள இருக்கு. சூப்பர் ஸ்வேதா, சூப்பர். உன்கிட்ட வெறி மட்டும்தான் இருக்கு, விவேகம் இல்லையோன்னு நினைச்சேன். ஆனா ரெண்டுமே இருக்குன்னு நீ இப்ப நிரூபிச்சிட்ட. தெளிவா திட்டம் போட்டுதான் நீ அடிக்கிற. ஆமா, அதான் நாளைக்கு நான் கிளம்பலான்னு யோசிக்கிறேன். திருத்தணிகை இப்ப புட்டி பாலுக்கு பழகிட்டான். உங்க கூட அவன் இருந்துருவான்னு நினைக்கிறேன். அதனால அவனை ஒரு 2-3 நாளைக்கு பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போய் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு நான் இங்க இருந்தா அவங்களுக்கு பயம் குறைஞ்சிரும். தாராளமா போயிட்டு வா ஸ்வேதா. குட்டி பையனை பாத்துக்கிறது எனக்கு என்ன ஒரு பெரிய வேலையா? டாக்டர், நீங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா? உங்க அப்பாயின்மெண்ட் தெரிஞ்சதுமே உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா பாத்துட்டேன். அப்போ எங்க 2 பேர் ரிப்போர்ட்டும் ஓகே தானே டாக்டர்? எங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறந்துரும்ல? டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஏதாவது பிரச்சனையா? சச்சா, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. டாக்டர், பிரச்சனை எனக்கா இல்ல சிம்ரனுக்கா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சிம்ரனுக்கு தான். எதுவும் பயப்படுற மாதிரி இல்ல டாக்டர்? நோ 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 நோ, சிம்ரனுக்கு யூட்ரஸ்ல நீர்க்கட்டிகள் இருக்கு.